acceleration என்னன்னு பார்ப்போமா. acceleration அப்படின்னா acceleration equal to change in velocity by time அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா v minus u by t அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ v minus u னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவல் ஃபார்முலா ஃபார் தி ஆக்சலேஷன் அப்படிங்கிறோம். ஆக்சலேஷன் அப்படின்னா ஹவு ஃபாஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் வந்து பார்த்தோன்னா ஆக்சலேஷன் அப்படிங்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ல எப்படி பார்க்கலாம் அப்படின்னா காரோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா 50 மீட்டர் பர் செகண்ட், இட் ரீச்சஸ் வெலாசிட்டி ஆஃப் 60 மீட்டர் பர் செகண்ட் 5 செகண்ட்ஸ்ல வந்து பார்த்தா ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? v minus u by t, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை t, அதாவது டைம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆக்சுவலாக ஃபார்முலா படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா 60 minus 50 by 5 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 10 by 5, அப்போ வந்து பார்த்தோன்னா 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலேஷன் என்ன? 2 மீட்டர் பர் செகண்ட்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா காரோட வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பேர் தான் வந்து பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுலேயே வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குது, அப்புறம் டீசலரேஷன் ஆர் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபைனல் வெலாசிட்டி இருக்குல்ல, 1 செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபைனல் வெலாசிட்டி, u வந்து பார்த்தோன்னா இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்பாங்க. பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஆக்சுவலா. ஓகேவா? அதுவே இனிஷியல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா காரோட வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக 50 மீட்டர் பர் செகண்ட் இருந்துட்டு அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 மீட்டர் பர் செகண்டாக குறைஞ்சிச்சு அப்படின்னா இது பேர் தான் வந்து பார்த்தோன்னா டீசலரேஷன். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்னா என்னன்னு பார்ப்போம்.